அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், நம்ம அந்த இலக்கண பாடத்தை நடத்துகிறோம் இல்லையா, இதில் வாரத்தில் ஒரு நாள் வேறு ஒரு பாடத்தை நம்ம அதை சேர்க்குறோம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த சர்ஃப் கிராமர் இல்லாமல் வேறு ஒரு பாடம் வைக்கிறோம். இப்படி அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு பாடம்னு என்ன செய்வோம், மாற்றிக்கிட்டே வருவோம். இப்போதைக்கு ஒரு 6 நாளைக்கு இந்த சர்ஃப் பாடம் ஓடும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அது நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அரபு மொழியுடைய அகராதி அர்த்தங்கள் பல வகையில் இருக்கும். அதை என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு தலைப்பு வாரியாக தொகுத்து உங்களுக்கு அந்த அகராதி அர்த்தத்தை தருவோம். எப்படி தருவோம் என்று சொன்னால், இப்போ நம்ம மனிதன் இருக்கிறோமா, உறுப்புகள் கண், மூக்கு, காது, தலை, மூளை, உடல், எலும்பு, இறைச்சி, சதை, நகம், பல், இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரியான சொல்ல அரபியில் அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அரபு மொழியில் அந்த விஷயத்தை ஒரு பாகப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது, நமக்கு அறிமுகமான எத்தனை உயிரினங்களுக்கு நமக்கு பேர் தெரியாது, நமக்கு அறிமுகமான உயிரினங்கள் யானை, பூனை, கழுதை, குதிரை, சிங்கம், பெண்குயின், இந்த மாதிரி பறவை இதெல்லாம் இருக்கும்ல, இவைகளை ஒரு தொகுப்பாக என்ன செய்வோம், ஒரு வகைப்படுத்தி அந்த அரபி சொல்ல உங்களுக்கு சொல்லித் தருவோம். அது மாதிரி உண்ணுகிற உணவு வகைகள் இருக்கிறது. அந்த உணவு வகைகளை பூரா வகைப்படுத்தி ரொட்டி, சோறு, பருப்பு, அந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்னு சொல்லி சாப்பிடுகிற பொருள்கள் இருக்கு இல்லையா, அவற்றை பூரா தொகுத்து அதை இந்த மாதிரி பாடம் வெள்ளிக்கிழமை ஒரு வகையாக அரபு மொழியுடைய சொற்களை நீங்கள் அந்த கிராமர் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்னாடியே இது ஒரு பக்கம் அந்த சொற்களை மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த அரபியை வாசிக்கும் போது அந்த சொல் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த சொல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சொல்லு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு பக்கம் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம், அதனால நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இதையும் நம்ம அந்த பாடம் போடுவோம். அதை எழுதி நோட்டில் எழுதி என்ன செய்யணும், தலைண்டா என்ன, மூக்குண்டா என்ன, கண்ணுண்டா என்னங்கிறது அரபியில் அதை படிச்சுக்கணும். அதுபோக காலம் இருக்குது, மாதம், வருடம், நாள், நேரம், காலை, மாலை, இரவுன்னு சொல்லி அது ஒரு வகையாக அப்படி தொகுத்து என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். இப்படி வகையாக அந்த அரபு சொற்களை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதிகமாக பயன்பாட்டில் உள்ள வினை சொற்கள், அதுக்கு அர்த்தம். அதிகமாக பயன்படுறது என்ன, தூங்குறது, சாப்பிட்றது, அடிக்கிறது, அழுவுறது, சிரிக்கிறது, ஓடுறது, ஆடுறது, விளையாடுறது, நம்ம பழக்கத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரியான சொற்கள் மட்டும், அவசியமான சொற்கள், அந்த மாதிரி ரொம்ப ரேராக வரக்கூடியதை கழிச்சுட்டு அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள சொற்களை என்ன செய்வோம், அதை ஒரு பக்கம், அது ஒரு நாளைக்கு ஒரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வகையாக அந்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறோம், அதை கொடுக்க இருக்கிறோம். இந்த ஒத்த சொற்களுடைய அர்த்தங்களை சொல்லி அதை முடித்த பிறகு உரையாடல் மாதிரியான சில வாக்கியங்களை என்ன செய்கிறது, உன் பெயர் என்ன, எங்கேருந்து வருகிறாய், எப்போ போவாய், எப்போ வருவாய், என்ன சாப்பிட்டாய், அப்போ என்னுடைய கடனை எப்போ தருவாய், இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும்ல, இப்படி நமக்குள்ளே பேசக்கூடிய மினி சின்ன உரையாடல்கள், அவற்றை இதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை பாடத்தில் பூரா என்ன வரும்னு கேட்டால், இந்த சர்ஃப் வராது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொழியை, அரபு மொழியுடைய தமிழ் அர்த்தங்கள், இது நாளையிலேருந்து நான் வந்துடுறேன். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சி அதை பார்த்துக்கிறேங்க. இன்னும் சில நாள் சென்ற பிறகு இந்த சர்ஃபை இன்னும் ஒரு நாள் கம்மி பண்ணி வேற ஒரு பாடத்தை சேர்ப்போம். எல்லா நாளும் இதே நடத்துறது இப்போதைக்கு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது எப்போ உங்களுக்கு அது ஒரு போதும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் இன்னொரு கிழமைக்கு வேற ஒரு பாடமாக என்ன செய்வோம், மாற்றிடுவோம். இது ஒரு அறிவிப்பாக செஞ்சுக்கிறோம். நாளைக்கு கிராமருக்கு பதிலாக அந்த பாடம் வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த பாடம் வரும். இப்போ நம்ம நேற்றைய பாடத்துடைய தொடர்ச்சிக்கு போயிடுவோம். என்ன நேற்றைய வரைக்கும் படித்தது என்னென்னு கேட்டால், இப்போ 3 எழுத்து சொற்கள் அரபியில் வினை சொல் இப்படி 3 வகையாக இருக்கும். ஃபஅல என்று இருக்கும், இல்லைன்னா ஃபஇல என்று இருக்கும், ஃபஉலன்னு இருக்கும். இந்த 3மே அனைத்துமே அசல் சொற்கள், நம்ம மாற்றினது கிடையாது. அதனுடைய எல்லாமே அதனுடைய ஒரிஜினலான சொற்கள் சொல்லி இது 3 இருக்கிறது. இந்த 3 வகையாகவும் வினை சொற்கள் வரும். இதை ஃபாலா ஃபாலூன்னு அந்த அப்ளை பண்ணி படிச்சுட்டோம்.
இந்த 3 எழுத்து சொல்லை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி 4 எழுத்து சொல்லாக மாற்றுவார்கள். 4 எழுத்து சொல்லாக மாற்றுற எத்தனை வடிவம் இருக்குண்டா 3 ஸ்டைல் இருக்குது. இந்த 3 தான். 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? அஃப் அல ஒரு ஹம்சாவை சேர்த்துக்கிறாங்க. ஃப அல நடு எழுத்தை டபுள் ஆக்குறாங்க. ஃபா அல முதல் எழுத்துக்கு அப்புறம் ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க. இந்த 3 ஸ்டைலில் என்ன செய்வாங்க? ஒரு கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி எல்லா சொற்களையும் நசர அரபை எதை எடுத்தாலும் இப்படி எல்லாம் மாற்றலாம். இப்படி மாறின சொற்கள் நிறைய நீங்கள் அரபு மொழியில் வரும். இதை இந்த ஒரு வகையை மனசில் வச்சுக்கிறணும். இதெல்லாம் 4 எழுத்து சொற்கள். 4 எழுத்து சொற்கள்னா 3 அசலு 1 சேர்த்தது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா 5 எழுத்து சொல் இருக்குது. 5 எழுத்து சொல் எப்படி இருக்குது? தஃபஅலன்னு இருக்குதா? இதில் தே 1 சேர்த்துருக்குறாங்க. நடு எழுத்தை டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த வடிவம் தஃபஅலன்னு இருக்கா? இதுவும் 5 எழுத்து இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தே சேர்த்துருக்குறாங்க. அந்த ஃபாவுக்கு அப்புறம் முதல் எழுத்துக்கு அப்புறம் ஒரு அலிஃபை நீட்டி விட்டுருக்குறாங்க. தஃபஅல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இஃப்தால இப்படி மாற்றுவாங்க. ஃபஅலங்கிறத இஃப்தாலன்னு மாற்றுவாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஹம்சா சேர்க்குறாங்க. அப்புறம் ஒரு இஃப்ண்டு என்ன செய்யலாம்? முதல் எழுத்துக்கு சுக்குனை போட்டு விட்றாங்க. இஃப்தால. இப்படி ஒரு மாடல். இன்னொரு மாடல் எப்படின்னா இன்ஃபால. அந்த ஃபஅல என்பதற்கு முன்னாடி என்று சேர்த்துருவாங்க. கடைசியாக பார்த்தது இஃப் அல்ல. இஃப் அலலன்னு இருக்கும். இஃப் அல்ல. அப்போ இதெல்லாம் 5 எழுத்து இருக்குது பாருங்கள். இந்த 5 எழுத்து உள்ளதில் ஒரு 5 இருக்குது. 4 எழுத்து உள்ளதில் ஒரு 3 இருக்குது. அஃப் அல ஃப அல ஃபா அலன்ட்டு 3 இருக்குது. 3 மாடல். 5 எழுத்து உள்ளதில் ஒரு 5 இருக்குது. இதில் எண்ணி பார்த்தா 5 எழுத்து வரும். இந்த மாதிரி மாற்றிக்கிறோமா? அடுத்து என்னன்னு கேட்டால் 6 எழுத்தாக மாற்றுறது ஒன்று இருக்குது. அவ்வளோ, அதுக்கு மேலே கிடையாது. 3 எழுத்து சொல்லை 4 எழுத்தாக மாற்றுவாங்க. 3 எழுத்து சொல்லை 5 எழுத்தாக மாற்றுவாங்க. 3 எழுத்து சொல்லை 6 எழுத்தாக மாற்றுவாங்க. 6 எழுத்தாக மாற்றுறது அது எப்படிலாம் மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 எழுத்தாக மாற்றுறதுக்கு 6 எழுத்தாக மாற்றுறதுல என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு வடிவம் வச்சுருக்கிறாங்க. இஸ் தஃபு அல. இதில் நல்லா கவனிச்சு என்ன, இந்த ஃப அலங்கிற அந்த 3 லாஸ்ட்டாக இருக்குது அசல் எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துருக்குறாங்கன்னா இஸ்தன்னு சேர்த்துட்டாங்க. இஸ்தன்னு ஞாபகம் வச்சுக்கிறங்க. சேர்த்துட்டு அந்த முதல் எழுத்துக்கு சுக்குனை வச்சு விட்டாங்க. ஃப அலன்னு இருந்துச்சுல்ல, அதை இஃப்னு ஆக்கி விட்டாங்க. அப்போ இஸ்தஃபு அல. அந்த ஃப அல என்பதை எப்படி மாற்றுவாங்க? இஸ்தஃபு அல. ஆனால் இது 3 எழுத்து தான் அசல். 3 எழுத்து சேர்த்து 6 எழுத்து சொல்ல மாற்றுறாங்க. இப்படி மாற்றுறதா இருந்தால் இது ரொம்ப லேஸ் தானே உங்களுக்கு. இஸ்தன்னு சேர்க்கறது கஷ்டம் இல்லையில. உதாரணமாக இப்போ நசரன் இருக்குது. நசரவுல இஸ்தன்னு சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு 3க்கு சுக்குனை வச்சு விடுங்க. வச்சு என்ன ஆயிரும்? இஸ்தன் சர. நசர இஸ்தன் சர. சலிமன் இருக்குது. சலிமாவில் என்ன பண்ணியிருக்கிறோம்? இஸ்தஸ்லம. அதாவது நீங்கள் 3 எழுத்து சொல்ல எடுத்துக்கொண்டு இஸ்தஃபு அல என்று என்ன செய்யணும்? நீங்கள் மாற்றி பழவணும். மாற்றி பழவணும் அப்படி செய்யணும். இஸ்தன் சரன் மாற்றிறீங்களா? அதே மாதிரி இஸ்தஸ்லம. அதே மாதிரி கருமன் இருக்குது. இந்த கருமை மாத்திரம் என்ன செய்யணும்? இஸ்தன்னு முன்னாடி சேர்த்துக்கிறங்க. சேர்த்தா இஸ்தக்ரம. அப்போ 3 எழுத்து சொற்களை 6 எழுத்து சொல்லாக மாற்றுறதுக்கு இஸ்தஃப் அலை என்கிற ஒரு வடிவத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி இஸ்தக்ரம இஸ்தக்குவம இந்த மாதிரியான ஒரு வகையில் சொற்கள் வரும். இதை என்ன செய்யணும்? நீங்கள் 3 எழுத்து சொல்ல ஏதாவது ஃபத்தகன்னு எடுத்துக்கிட்டுங்க. ஃபத்தகாவுக்கு மாற்றி பாருங்கள். இஸ்தஃபு தஹ. ஃபத்தக அப்படி வச்சுக்கிறங்க. இஸ்தஃபு தஹ. அதே மாதிரி லரபன்னு வச்சுக்கிறங்க. இஸ்தலு ரப. லரபன்னு அவனை வச்சு இஸ்தன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னா போட்டுற வேண்டியதான். இஸ்தலு ரப. கத்தபன்னு இருக்குது. கத்தப. இஸ்தக்கு தப. கரும என்று இருக்கிறது. இஸ்தக்கு ரம. அப்போ இந்த இஸ்தஃபால என்று என்ன செய்கிறது? 6 எழுத்து சொல்லாக 3 எழுத்து சொல்லை நீங்கள் மாற்றணும். நீங்களா ஒரு சிரமப்பட்டு என்ன செய்யணும்? சில 3 எழுத்து சொற்களை வைத்து அதை ட்ரைனிங் எடுத்து இஸ்தஃபால எப்படி மாற்றுறது,
கத்தல என்பதற்கு இஸ்தஃபால சொல்லுங்கன்னா இஸ்தக்கு தல. நஃபக இஸ்தஃபால சொல்ல சொன்னால் இஸ்தன் ஃபக. இதே மாதிரி தான் தலக்க, தலக்கவுக்கு இஸ்தஃபால சொன்னால் இஸ்தத்து லக்க. இது லஹிக்க இஸ்தல் ஹக்க. அதே மாதிரி ஷரிப இஸ்தஷரப இஸ்தஷரப. அப்போ இஸ்தஃபாலன்னு சொல்லி இப்படி ஒரு மாடலை வைத்திருக்கிறார்கள். இது 6 எழுத்தா உள்ளதாக இருக்குது. 6 எழுத்தில் 3 எழுத்து வந்து அதில் ஒரிஜினல் எழுத்து, முதல் 3 எழுத்து வந்து அவங்க சேர்த்தது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, ஒரு கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி சேர்த்து கொண்டது. இப்போ வந்து அதை வந்து இப்போ சொல்லி பாருங்கள். இஸ்தஃபாலன்னு வந்துருச்சா, இதை வந்து என்ன செய்யணும், இருமை அதெல்லாம் சொல்லி பார்க்கணும். இஸ்தஃபால இது ஒருமை. இஸ்தஃபாலா ஃபஅலா மாதிரி தானே இருமை, ஆண்பால் இருமை. இஸ்தஃபாலு இது ஆண்பாலில் பன்மை. இது 3 படற்கை காயிபு. அப்புறம் இஸ்தஃப் அலத்து, இஸ்தஃப் அலன்னு இருக்குல்ல, ஒரு இத்து சேர்த்துக்கிறணும். அலத்துண்டு இஸ்தஃப் அலத்து. அப்போ இது பெண்பாலில் ஒருமை படற்கை காயிபு. இஸ்தஃப் அலதா பெண்பாலில் இருமை படற்கை. இஸ்தஃப் அல்ன அல்னு சொல்கிற மாதிரி இஸ்தஃப் அல்ன அப்படி சொல்லிடுவோம். அடுத்து என்னவாக இஸ்தஃப் அல்த. இஸ்தஃப் அல்தன்னா நேராக பார்த்து என்ன செய்கிறது சொல்கிறது. இஸ்தஃப் அல்த அல்த மாதிரி அல்த சொல்கிற மாதிரி இஸ்தஃப் அல்த முன்னிலை. இஸ்தஃப் அல்துமா முன்னிலையில் இருமை. இஸ்தஃப் அல்தும் முன்னிலையில் பன்மை. இந்த 3 ஆண்களுக்கு உரியது. அதுக்கப்புறம் இஸ்தஃப் அல்தி முன்னிலை பெண்பால் ஒருமை. இஸ்தஃப் அல்துமா பெண்பாலில் இருமை. இஸ்தஃப் அல்துன்ன பெண்பாலில் பன்மை. அப்புறம் இஸ்தஃப் அல்து இஸ்தஃப் அல்னா தன்னிலை ஒருமை தன்னிலை பன்மை. அப்போ இப்படி இஸ்தஃப் அலன்று ஒரு வடிவம் இருக்கிறது. இப்போ மொத்தம் நான் எத்தனை ஆச்சு இது வரைக்கும் படித்ததில்? அஃபால ஃபஅல ஃபஅல அது ஒரு 3, தேயை கொண்டு ஆரம்பிக்கிற ஒரு 5, 8, இது வந்து 9. 6 எழுத்து உள்ளது என்னாச்சு 9. அது 3 தனியாக இருக்குது. ஃபஅல ஃபஇல ஃபவுல அது அசல் 3 வடிவம் இருக்கிறது. இந்த அசல் வடிவத்தை வந்து வேறு விதமாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த வடிவம் எத்தனை படிச்சிட்டோம்னு கேட்டால் 4 எழுத்தில் உள்ளதில் ஒரு 3 அஃபால ஃபஅல ஃபஅலன்னு படிச்சிட்டோம். 5 எழுத்தில் வந்து தஃபால தஃபால இஃப்தால இன்ஃபால இஃபால அதை படிச்சுட்டோம். 6 எழுத்தில் உள்ளதில் 1 படிச்சுவிட்டோம். சரியா? அப்போ 5 3 8 1 9 இன்னும் 3 தான் இருக்குது மிச்சம். 6 எழுத்து உள்ளது இப்படி மாற்றிட்டாங்க. இந்த 6 எழுத்து உள்ளதை வந்து நம்ம வேற ஒரு சொல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லி பார்க்கணும். இதுலேயும் ட்ரைனிங் எடுக்கணும். இதில் என்ன செய்யணும்னா நமக்கு ஒரு நாக்கு குளரும், எழுத்து கூடி போயிருச்சுல. இஸ்தக்கு ரமன்னு சொல்லும்போது என்ன செய்யுது, கொஞ்சம் ஜாஸ்தி எழுது. ஃபாலா ஃபாலா ஃபாலுங்கிறது 3 எழுத்து இருக்கும்போது ஈஸியாக அப்படியே வந்துடும். எழுத்து கூட கூட அந்த நாக்கு வந்து வராது. அது ட்ரைனிங் எடுத்துகிட்டு சாதாரணமாக வந்துடும், தாய்மொழி மாதிரி வந்துடும். அப்போ இஸ்தக்ரம என்பது என்ன செய்யணும், கரும என்கிற ஒரு சொல்லைத்தான் இஸ்தஃபாலன்னு மாற்றும் பொழுது இஸ்தக்ரம அப்படின்னு வந்திருக்குது. இஸ்தக்ரம இஸ்தக்ரமா இஸ்தக்ரமு இது 3 ஆண்களுக்குரியது படற்கை காய்பு. அப்புறம் இஸ்தக்ரமத் இஸ்தக்ரமதா இஸ்தக்ரம்ன இது 3 வந்து படற்கை பெண்பால். அப்புறம் இஸ்தக்ரம்த இஸ்தக்ரம் துமா இந்த இஸ்தக்ரம் தும் எழுத்து கூடும்போது குழப்பம், வாய் தடுமாறும்னா என்ன செய்யணும், இது மாதிரி கொஞ்சம் நிறைய சொல்லி பழகிட்டால் தடுமாறாது. 6 எழுத்து சொற்களை வந்து ஒரு வாய் புலறதுனால இஸ்தக்ரமங்கிறதை விட கூடுதல் அவ்வளோ இஸ்தக்கு ரம் துமான்னு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இஸ்தக்கு ரம் துமாங்கும் போது என்ன செய்யும், வாய் நம்ம பாஷையாக இருந்தால் தடுமாறாது, வேறு பாஷையாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா இது கொஞ்சம் அதிகமாக பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும். 6 எழுத்து உள்ளதை மாற்றி என்ன செய்யணும், நசரன்னு சொல்லி இஸ்தன்சர இஸ்தன்சரா இஸ்தன்சரு இஸ்தன்சரத் இஸ்தன்சரதா இஸ்தன்சர்ன இஸ்தன்சர்த்த இஸ்தன்சர்த்துமா இஸ்தன்சர்த்தும் இஸ்தன்சர்த்தி இஸ்தன்சர்த்துமா இஸ்தன்சர்த்தும்ன இஸ்தன்சர்த்து இஸ்தன்சர்னா இப்படி என்ன செய்யணும், நிறைய ஒரு சொற்களை வந்து திருப்பி திருப்பி சொல்லி பழகிக்கிட்டோம்னு சொன்னால் வந்து நம்ம தாய்மொழி நம்ம பாஷை மாதிரி ஒடியாந்துடும்.
அது மாதிரி ஆச்சா. அதுக்கடுத்து இஸ்தக்ரம் து இஸ்தக்ரம்னா, இது வந்து நம்மளை தன்னிலைக்கு உரியது. அப்போ வந்து 3 எழுத்து சொல்லை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்தஃபு அல என்று மாற்றுவார்கள். இஸ்தஃபு அல மாற்றுறது வந்து முதல் மாற்றம் வந்து ஈஸி தான். அடுத்து சொல்லிக்கிட்டு வரும்போது தான் எழுத்து ஜாஸ்தி ஆகும்போது நாக்கில் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் மாற்றம் என்ன, இஸ்தன்னு சேர்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான். எந்த சொல்ல சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்த என்று சேர்த்துட்டு அந்த முதல் எழுத்து இருக்கும்போது அசல் எழுத்து அதுக்கு சுக்குனை வச்சிட வேண்டியதுதான். ஃபத்தஹன்னு இருக்குல்ல, ஃபாவுக்கு சுக்குனை போட்டுற வேண்டியது, இஃபுட் ஆக்கிட வேண்டியது. இஸ்தஃப் தஹ, ஃபத்தஹன்னு இருந்துச்சு சொன்னால் அப்படி கற்பனையில் ஆக்கிடலாம். இஸ்தஃப் தஹ, சலிம, இஸ்தஸ் லம, பசர, இஸ்தபு சர, இது மாதிரி தான். தரக்க, இஸ்தது ரக்க, இது மாதிரி. கதர, இஸ்தக்கு தர. அப்போ எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் இஸ்தஃபால என்ற ஒரு வடிவத்திலையும் மாற்றுவார்கள். இந்த இஸ்தஃபாலங்கிறதுல மாற்றும் போது என்ன செய்யணும், ரொம்ப லேசு. இஸ்தான்னு சேர்க்க வேண்டியது, எந்த சொல்ல மாற்ற போகிறோமோ அதனுடைய முதல் எழுத்துக்கு சுக்குனை கொடுக்க வேண்டியது சேர்ந்துடும். கதரன்னா காஃபை இக்காக்கி விட்ருங்க, இஸ்தக்கு தர. ஃபத்தஹன்னா ஃபாவை இஃபாக்கி விட்ருங்க, இஸ்தஃபு தஹ. இப்படி என்ன செய்யணும், நீங்கள் நிறைய சொல்லி மாற்றி விட்டு இதை ஒரு பயிற்சியாகவும் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். இது ஒரு 6 எழுத்து. 6 எழுத்துல இன்னொரு வடிவம் வச்சிருக்கிறாங்க, இஃபு அவு அல. இது வந்து இது தெரியாதனால இப்படி கஷ்டம் வராது. ஏன்னா இந்த மாதிரி வகையில் வர்றது ரொம்ப அரிதாக வரும். இஸ்தஃபால வரைக்கும் இது வரைக்கும் சொன்ன அமைப்பு இருக்குல்ல, இது ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரி நிறைய சொற்களை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வடிவத்தில் மாற்ற வரக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப ஒரு 1000ல் 1 2 அப்படித்தான் தென்படும், அதிகமாக வராது இந்த மாதிரி மாடல். ஆனால் இப்போ இருக்குது, அரிதாக இருந்தாலும் என்ன செய்யுது, இந்த மாதிரி மாற்றுவாங்க. ஃபஅல என்பதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஅலங்கிறத இஃப் அவு அல. அப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த அளவை விட்டுருங்க. ஃபஅலவில் உள்ள அலை, இந்த லாஸ்ட்டாக உள்ள அலன்னு இருக்குல்ல, ஃபஅல என்பதில் இந்த அலை என்பதை வெட்டிடுறாங்க. அப்போ ஃபேயை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஃபேயை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃபேக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஃபஅலவில் ஒரு ஈனாவை சேர்க்குறாங்க, இஃப்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐனு சேர்க்குறாங்க. ஐனுங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த ஐனு இருக்குல்ல, இதில் ஐனு இருக்கிறதுனால ஐனு சேர்க்குறாங்க. இதை கொஞ்சம் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த ஐனு வந்து ஐனுன்னு அர்த்தம் கிடையாது. ஐனு சேர்க்கக்கூடாது நீங்கள், இஃப் அவு அளவில் தான் ஐனு சேர்க்கணும். வேறு சொல்லாக இருந்துச்சின்னு சொன்னால் இந்த சொல் என்னவோ, இந்த இருக்குல்ல, இது என்ன எழுத்தாக இருக்குதோ அந்த எழுத்து இங்கே கொடுக்கணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ நசரன் நான் வைக்கிறேன்னு வைங்க. நசரன் வச்சோம்னு சொன்னால், இப்போ நசரன் இருக்குது, இதை வந்து நான் இஃப் அவ்வளன்னு மாற்றணும். இப்படி மாற்றுறதா இருந்தால் ஈனா இருக்குல்ல, இந்த ஈனா வந்து இங்கேயும் போடணும். போட்டோமா, அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், ஃபேக்கு சுக்குன் இருக்குதா, அப்போ இந்த நூனுக்கு என்ன செய்யணும், ஃபேக்கு இருக்கிற சுக்குனை வந்து நூனுக்கு சுக்குனாக மாற்றிடணும். இன் போட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து சானா இருக்குது, சா இன்சன் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இஃபுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஐனு தான் அங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஐன் இருக்குது. அப்போ இன்னுக்கு அப்புறம் ஐனை போடக்கூடாது. நீங்கள் என்ன போடணும், இந்த சாதத்தான் போடணும். அதாவது இந்த இடத்துல ஐன் இருக்கு பார்த்தீங்களா, கடைசிக்கு லாமுக்கு முன்னாடி ஃபாலவுல ஒரு ஐன் இருக்குது. இங்கே ஐனு இருந்தால் இங்கே ஐனை போட்டுடணும். இங்கே மீமு இருந்தால், இந்த இடத்துல மீமு இருந்தால் இங்கேயும் மீமை போட்டுடணும். அப்போ எப்படி பண்ணணும், இன்னுக்கு அப்புறம் வந்து ஐனுக்கு பதிலாக சாதத்தான் போடணும். சாதை போட்டுட்டு ஒரு வாவு ஒரு சுக்குன்னு போடணும். இன் சவு சர. இப்போ ஐனு டபுள் ஆன மாதிரி சாது டபுள் ஆகுதுல, எப்படி வழங்கணும் நீங்கள், இந்த இஃப் அவு அல என்பதில் வந்து ஐனு டபுள் ஆகுதா, இது ஒரு ஐனு இது ஒரு ஐனு, 2 ஐன் ஆகுது. ஐனு 2 ஆகுற மாதிரி எந்த எழுத்துருக்கு அந்த எழுத்து 2 ஆகணும். இன் சவு சரன்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சாது இந்த ஒரு சாது, இந்த எழுத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் கஷ்டமாக. இது அரிதாத்தான் வந்து இது தெரியாட்டாலும் பெரிய பஞ்சாயத்து வராது. இது மாதிரியான சொற்கள் வந்து குறைவாகத்தான் பயன்பாட்டில் இருக்கிறது. இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அப்போ இன் சவுசர, இப்போ இன் சவுசரில் என்ன செஞ்சுருக்கிறோம்,
அலிஃபுக்கு வந்து இந்த இந்த ஹம்சாவை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஃபாவுக்கு சுக்குன் இருக்குதா, அதனால நூனுக்கு சுக்குனை கொடுத்து விட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஐன் இருக்குதா, ஐனுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்னு கேட்டால் இங்கே சாதத்தான் கொடுக்குறோம். ஏன் சாதை கொடுக்குறோம்? இந்த இடத்துல சாது கடைசிக்கு முந்தி சாது இருக்குது. அப்போ சாதை கொடுத்தா தான் ரெண்டு சாது வரும். இங்கே போய் ஐனை கொடுத்தீங்கன்னா வேற இந்த அமைப்பு மாறி போயிடும். அப்போ இஃப் அவ் அளவில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஐனு டபுள் ஆகுது. ஐனு டபுள் ஆகுதா, இந்த ஒரு ஐனு இந்த ஒரு ஐனு, ரெண்டு ஐனு டபுள் ஆகுது. அதே மாதிரி எந்த சொல்ல மாற்றினாலும் அந்த சொல்லு டபுள் ஆகணும், இப்படி ஆகணும். அப்போ இன் சவ் சர இஃப் அவ் அலன்னு சொல்வதாக என்ன செய்யணும், இன் சவ் சர அப்படின்னு இந்த மாற்றிருக்கு. இப்போ உதாரணமாக கத்தலன்னு இருக்குது, இந்த சொல்ல எடுத்துக்கிறங்க. கத்தலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எப்படி மாற்றுறது, எப்படி மாற்றணும்னு பாருங்கள். கத்தலை என்பதை வந்து இக்கு தவுத்தலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்போ தான் ரெண்டு தே வருது. இக்கு தவுத்தலைன்னு இங்கே ஒருத்த இங்கே ஒருத்த இக்கு தவுத்தலை. அப்போ கத்தலை என்பதில் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டால் இக்கு தவுத்தலை, அதாவது நடு எழுத்து ஐனு வந்து இருமுறை வர வேண்டும் அப்படி விளங்கிக்கிறங்க. இப்போ அவ் அளவில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஒரு ஐனுக்கு பதிலாக ரெண்டு ஐன் வந்திருக்குது. அளவில் ஒரு ஐனு தானே இருந்துச்சு, அளவில் ஒரு ஐன் இருந்துச்சு. இப்போ இஃப் அவ் அலன்னு மாற்றும் போது ரெண்டு ஐன் வருதில்ல. அப்போ நடு எழுத்து டபுள் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நடு எழுத்து எதுவாக இருக்குதோ அதை நீங்கள் டபுள் ஆக்கணும். அப்போ வந்து கத்தலை என்பதில் வந்து தா வந்து நடுவில் இருக்குதா, அப்போ எக்கு தவுத்தலை, எக்கு தவுத்தலை. இப்போ ஷரிபன் இருக்குது, ஷரிபாவில் என்ன செய்யணும், இஃப் அவு அல்ல சொல்ல சொன்னால் இஷு ரவுரப எப்படி சொல்லணும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சிரமமாக இருந்தாலும் போனால் கூட சரியாக வந்துடும். ஷரிபன் இருக்குது, ஷரிபாவை இஃப் அவு அல மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி மாற்றணும், இஷ் ரவுரப, இஷு ரவுரப. ரவுரண்டு ஏன் வருது, ஐன்னு ரெண்டாக வர்றதுனால, அவு அன்று ரெண்டாக வந்ததுனால இந்த ரா இருந்தால் ரா ரெண்டாக வரும். இந்த நடுவில் உள்ள ரா வந்து ரெண்டு ராவை மாறிக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள இந்த தா வந்து ரெண்டு தாவை மாறிக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள சாது வந்து ரெண்டு சாதா மாறிக்கிறோம். அப்போ இஃப் அவு அளவுடைய மெத்தட் என்னன்னு கேட்டால் ஒரு ஈனா ஒன்று சேர்க்கணும், ஃபேக்கு சுக்குன்னு வச்சிடணும். அப்புறம் ரெண்டு அடுத்த எழுத்தை வந்து டபுள் ஆக்கணும், டபுள் ஆக்கிட்டு நடுவில் ஒரு வாவுக்கு சுக்குனை போட்டுடணும். அதனால என்ன செய்யணும், இஃப் அவு அளவு வந்து இன் இன் அவுசரன்ற கூடாது, நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இஃப் அவு அலன் இருக்கிறது இதை இன் அவுசரன் ஐனா போட்டு மாற்ற முடியுமானா அப்படி மாற்றக்கூடாது. என்ன செஞ்சிடணும், இந்த ஐனு ரெண்டாக ஆன மாதிரி சாது ரெண்டாக வேண்டும். இந்த இடத்துல வந்து தே இருக்குது நடுவில், இந்த தே வந்து என்ன செய்யணும், ரெண்டாகணும். இந்த ரெண்டாச்சு பாருங்க, இந்த ஒருத்த இந்த ஒருத்த இருக்கு தவுத்தலை, தவுங்கிறதுல ஒரு தே இருக்குது, தளவுல ஒரு தே இருக்குது. அதே மாதிரி ஷரிபவுல எது ரெண்டாவணும், ரா இருக்கு நடு எழுத்து. அப்போ ரவுரப இஷு ரவுரப. இதை கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், கஷ்டமாக தெரிஞ்சாலும் இது வந்து பழகிருச்சுன்னா சாதாரணமாக வந்துடும். அப்போ என்ன செய்யணும், இப்போ நம்ம கற்பனையாக சில சொற்களை போடுவோம். ஃபத்தஹ, ஃபத்தஹன்னு இருக்குது, ஃபத்தஹவை எப்படி சொல்லுவீங்க, இஃப் தவுத்தஹ. ஃபத்தஹன்னு தே வந்துருச்சுல, தே வந்துச்சுன்னா தவுத்தன்னு வந்துடணும், அப்படி வச்சுக்கிறீங்களேன். ஃபத்தன்னு தாண்டு வருதுல, தா என்பதை தவுத்தண்டு ஆக்கிருங்க, சா என்பதை சவுசண்டு ஆக்கிருங்க, ரா என்பதை ரவுரண்டு ஆக்கி போடுங்க, மா என்பதை மவுமண்டு ஆக்கிருங்க, இப்படி லா என்பதை லவ்லண்டு ஆக்கிருங்க. அப்போ எந்த எழுத்து நடு எழுத்தா இருக்குதோ அந்த எழுத்தை எப்படி மாற்றணும், த என்றால் தவுத்த. அப்போ ஃபத்தஹ என்றால் எப்படி சொல்லணும், இஃப் தவுத்தஹ, இஃப் தவுத்தஹ. சக்கன, சக்கனோட சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும், இஸ் கவுக்கன. சக்கனன்னு இருக்குல்ல, இஸ் கவு காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் டபுள் ஆகணும். இஸ் கவுக்கன, சக்கனோட சொன்னால் எப்படி சொல்லணும், இஸ் கவுக்கன. சமிய, சமியவுல சொல்வதாக இருந்தால் இஸ் மௌமஅ. சமியவுல மா மீம் வந்து டபுள் ஆயிடணும். சமியவுல சொல்றீங்கன்னா என்ன செய்யணும், இஸ் மௌமஅ. பசரன் இருக்குது, இப்போ சாது டபுள் ஆகணும். அப்போ என்ன செய்யணும், இபு சௌசர. இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் இது ஒரு 6 எழுத்து உள்ள ஒரு மாடல், ஆனால் அரிதாக வரும்.
இதை வந்து ரொம்ப இது மாதிரியான சொற்கள் இப்போவாவது நீங்கள் பார்ப்பீங்க. அதிகமாக இந்த வடிவம் வராது, இருந்தாலும் இந்த வடிவம் இருக்கிறதுனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நம்ம அதுக்கு வந்து சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு மாற்றி விட்டு இப்போ ஃபாலா மாதிரி என்ன செய்யணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். இஃப் அவு அல, இஃப் அவு அலா, இஃப் அவு அலு, இஃப் அவு அலத், இஃப் அவு அலத்தா, இஃப் அவு அல்ன. இந்த 6 என்னது, படற்கை. முதல் 3 ஆண்பால், அடுத்த 3 பெண்பால். அதுக்கடுத்து முன்னிலை. முன்னிலை என்ன, இஃப் அவு அல்த, இஃப் அவு அல்துமா, இஃப் அவு அல்தும். இது முன்னிலை ஆண்பால். இஃப் அவு அல்தி, இஃப் அவு அல்துமா, இஃப் அவு அல்துன்ன, முன்னிலை பெண்பால். இஃப் அவு அல்து, இஃப் அவு அல்னா, இது தன்னிலை. இதே மாதிரி வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லி பழகிக்கணும். இந்த இப்போ இதில் வந்து இதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நசரோட சொல்லி பார்ப்போம். இப்படி இருக்கட்டும், நசரோட மாற்றுங்க. இன் சௌசர வந்துருச்சா, இந்த ஸ்டைலை மட்டும் பார்த்துக்கிறங்க. இன் சௌசர, இன் சௌசரா, இன் சௌசரு, இன் சௌசரத், இன் சௌசரதா. அப்புறம் இன் சௌசர்ன, இன் சௌசர்த்த, இன் சௌஸ், இப்படி இன் சௌசௌத்துமா. அப்புறம் இன் சர் சௌத்தும். இப்படின்னு என்ன செய்யணும், பழகி கொண்டு ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். இப்போ எத்தனை ஆச்சு மொத்தம், 6 எழுத்தில் ஒரு 2 வந்துருச்சு. அடுத்து வந்து இந்த 3 எழுத்து சொற்களை வந்து இஸ்தஃபாலன்னு 6 எழுத்தாக மாற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வடிவம் வந்து இஃப் அவு அல. இன்னொரு வடிவம் என்னது, இஃப் அவு அல. இந்த வடிவத்தில் மாற்றுறாங்க. இந்த இஃப் அவு அல ஃபஅல வந்து அப்படி ஆக்குறாங்க. இந்த இஃப் அவு அலன்னு என்னன்னு கேட்டால், ஃபஅல என்பதை வந்து இஃப் அவு அலன்னு மாற்றுறாங்க. இந்த வடிவம் வந்து அரபு மொழியில் ரொம்ப அரிதாகத்தான் இது மாதிரியான சொற்கள் வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் சொன்ன சொற்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பார்ப்பீங்க. இந்த இஃப் அவு அலன்னு இப்போ பார்க்குறோம்ல, இந்த மாதிரியான சொற்கள் வந்து ரொம்ப அங்கே ஒன்று இங்கே ஒன்று தென்படும். ஒரு புஸ்தகத்தில் மொத்த புஸ்தகத்தில் கூட இந்த சொல் இல்லாமல் இருக்கும், இந்த வடிவம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு வடிவம். இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். புழக்கத்துக்கு பயன்பாட்டுக்கு ஜாஸ்தியாக என்ன செய்யாது, வந்து உதவாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதில் என்ன செய்கிறாங்க, இஃப் அவு அலன்னு மாற்றுறாங்கல்ல, ஃபஅல என்பதை இஃப் அவு அலன்னு மாற்றுறாங்க. அப்போ இதில் என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அலிஃபை சேர்த்துட்டாங்களா, அதில் நம்ம குழப்பம் வராது. நம்மளும் ஒரு அலிஃபை சேர்த்துருவோம். ஃபாவுக்கு சுக்குனை போட்டிருக்கிறாங்க, நமக்கு குழப்பம் வராது. அந்த முத எழுத்து எது வருதோ அதுக்கு சுக்குனை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆ இருக்குல்ல, ஃபஅலன்னு ஆ, இந்த ஆ என்பது என்ன செய்கிறாங்கன்னா அவுன்னு ஆக்குறாங்க. ஃபஅலன்ற இந்த ஆ இருக்கு பாருங்களேன், அதை அவு என்று மாற்றிடுறாங்க. மாற்றிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த ஐனை வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறாங்க, அவு அலண்டு. அப்போ இந்த மெத்தடை வைத்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த ஐன் இருக்குல்ல, நடுவில் உள்ள ஐனு, அந்த ஐனு வந்து டபுள் ஆகிறது. ஐனு இருந்தால் ஐனு டபுள் ஆகணும். நடுவில் வந்து லாமு இருந்தால் லாமு டபுள் ஆகணும். நடு எழுத்து மீமா இருந்தால் மீமு டபுள் ஆகணும். இந்த ஐனையே கொண்டு போய் போட்டுறக்கூடாது. இப்போ அவளை மாத்திரம்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக இப்போ நசரன் இருக்குது. நசரவுல என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த சாது இருக்குல்ல, இந்த சாதை வந்து சவுசன்னு மாற்றணும். அவுன்னு மாற்றுறாங்கல்ல, இப்படி செட்டாக வச்சுக்கிறங்களேன். அவு அ இது வச்சுக்கிறேன். அவு அன்னு இருக்குல்ல, அவு அ அப்படி இருக்குல்ல, இதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், சாது இருந்தால் சவுச இப்படி விளங்கிக்கிறங்க. சாது இருந்தால் சவுசன்னா 2 சாது ஆயிடுச்சு. ரே இருக்குன்னு வைங்க, நடு எழுத்து ரவுர. அப்போ இந்த இஃப் அவுவலை மாற்றும்போது எதை கவனிக்கணும்னு கேட்டால், இந்த நடுவில் ஐனுங்கிற எழுத்து எப்படி 2ஆக மாறுகிறதோ, ரெக்கார்டி வந்துருச்சு வந்துருச்சு. இப்போ ஐனுங்கிற எழுத்து எப்படி 2 தடவை வருகிறதோ அதே மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அந்த சொற்களை மாற்றணும். அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நசரன் இருக்குது,
நசரோவில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் இன் சௌசர சௌசன்னு வரணும் பாருங்க. சா என்பது சௌச. இதே மாதிரி லரபன்னு இருக்குன்னு வைங்க. இன் லரப லாது இருக்கிற அந்த லாது வந்து என்ன செய்யணும்? ரே ரே லரபோட நடுகளுத்து எது? ரே. அப்போ என்ன செய்யணும்? இலு ரவு ரப. இலு ரவு ரபன்னு வந்து ரே வந்து டபுள் ஆகிடணும். ஃபத்தஹன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ தே வந்து டபுள் ஆகணும். ஃபத்தஹோட நடுகளுத்து தே தானே. இஃப் தௌதஹ ஃபத்தஹன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மாத்திர கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பழையிட்டா ஈஸியாக போயிடும். சக்கனன்னு இருக்குது. சக்கன என்பதில் நடு எழுத்தது காஃபு. இப்போ காஃபு 2 தடவை வர்ற மாதிரி அது சொல்லணும். இஸ் கவுக்கன சக்கனன்னு வருதுல, அதை இஸ் அந்த முதல் எழுத்து சுக்கூனை கொடுத்துட்டு இஸ் கவுக்கன. இப்படி மக்கனன்னு இருக்குது. மக்கனோன்னு நடு எழுத்து என்ன? காஃபு. இம் கவுக்கன அப்படின்னு மாற்றிடணும். நடுவில் வந்து ஹமீத மீம் இருக்குது. ஹமீதங்கிறது நடுவில் மீம் இருக்குதா? மீமு வந்து 2 தடவை வரணும். இஹு மௌமத. இஹு மௌமத. இது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் பழகிற வரைக்கும். அப்புறமேல சாதாரணமாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி இஃப் அவு அல என்கிற ஒரு மெத்தட்லையும் மாற்றுகிறார்கள். இதுலேயும் 6 எழுத்து இருக்கு. இப்போ அலிஃபு நூனு ஒரு 2 எழுத்து, சாதுவாவு 2 எழுத்து, மரா சாது ரா 2 எழுத்து, 6 எழுத்து இருக்குது. இந்த 6 எழுத்துல அசல் எழுத்து 3, எக்ஸ்ட்ரா சேர்த்தது 3, 6 எழுத்தாக மாற்றுவார்கள், அரிதாக மாற்றுவார்கள். அப்போ இது மாதிரி ஒரு சொல்லை நீங்கள் என்ன செய்ய இப்படி மாற்றி இதை இப்போ இந்த கத்தலன்னு இருக்குது. இந்த கத்தலன்னு போட்டிருக்கிறேன். கத்தலோட நடு எழுத்து என்னது? தா. இந்த தாவை 2 ஆக்கணும். இக்கு தவுத்தலை. கத்தலவை சொல்கிறாங்க என்ன செய்யணும்? இக்கு தவுத்தலை. இது மாதிரி மாற்றிக்கிறணும். அது மாதிரி இப்போ ஷரிபன் இருக்குது. ஷரிபாவில் ரா இருக்குது. நடு எழுத்து ரா வந்து 2 தடவை வரணும். இஷ் ரவு ரப. இஷு ரவு ரப. இந்த மெத்தடை என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொரு சொல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை எல்லாம் பார்த்து இது மாதிரி என்ன செய்யணும்? மாற்றி ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் சர்ஃபுக்கு போயிடணும். இஃப் அவு அல, இஃப் அவு அலா, இஃப் அவு அலு ஆண்பால் படம் இருக்கு. இஃப் அவு அலத், இஃப் அவு அலத்தா, இஃப் அவு அல்ன படற்கை பெண்பால் 3. அப்போ இஃப் அவு அல்த, இஃப் அவு அல் துமா, இஃப் அவு அல் தும் முன்னிலை ஆண்பால். இஃப் அவு அல் தி, இஃப் அவு அல் துமா, இஃப் அவு அல் துன்ன பெண்பால் முன்னிலை. இஃப் அவு அல் து, இஃப் அவு அல் நா தன்னிலை ஒருமை பெண்பால். இதை வந்து வேற ஒரு சொல்ல மாற்றி பார்க்குறாங்க. நசரவை மாற்றிடுவோம். நசரவை மாற்றுவோம். இப்போ நசரவில் என்ன செஞ்சோன்னு சவுசன் வந்துருச்சு பாருங்க. இன் சவுசர இது ஒருமை. இன் சவுசரா, இன் சவுசரு இது ஆண்பால் படம் இருக்கு. இன் சவுசரத், இன் சவுசரதா, இன் சவுசர்ன இது வந்து பெண்பாலில் படற்கை 3. இது முன்னிலை. இன் சவுசர்த, இன் சவுசர்துமா, இன் சவுசர்தும், இன் சவுசர்தி, இன் சவுசர்துமா, இன் சவுசர்துன்ன இது இந்த 6 முன்னிலை. அது ஆண்பால், இது பெண்பால். அப்புறம் தன்னிலை வந்து இன் சவுசர்து, இன் சவுசர்னா. ஆனால் இது உங்களுக்கு இந்த சொல் இன் சவுசர்ன்னு சொல்ல வராது. அரிதாகத்தான் வரும். அரிதாக வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அரிதாக வர்றதுக்கு தான் நல்லா ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கணும். அதிகமாக வர்றது வந்து பழக்கத்தில் வந்துடும். அரிதாக வரக்கூடிய சொற்களுக்கு என்ன திருப்பி திருப்பி இந்த மாதிரி மாற்றும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வாயில் சவுசர்ன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், வேறு பாஷையாக இருக்கிறதுனால. அப்படி பழைய நாக்கு வளைஞ்சிடும் போது என்ன செஞ்ச தாய்மொழி மாதிரி சரசரன்று ஓடியாந்தோம். இது என்னது? இந்த வடிவத்துக்கு பேர் இஃப் இஃப் அவு அல. இந்த வடிவத்துக்கு என்ன பேர்? இஃப் அவு அல. அப்போ என்னென்ன படிச்சுட்டோம்? ஃபஅல 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 ஃபைல ஃபவுல அது 3 விட்டுருங்க அடிப்படை. அது அஃபஅல ஃபஅல ஃபஅல 4 எழுத்தை மாற்றிட்டோம். அது 3. 5 எழுத்து இப்படி மாற்றுறோம். தஃபஅல தஃபஅல இஃப்தஅல இன்ஃபஅல இஃப் அல்ல அது ஒரு 5 5 3 8. 6 எழுத்து எப்படி மாற்றுறோம்? இஸ்தஃபால 9. இஃப் அவுவல 10. 10வது மாடல் என்னது? இஃப் அவுவலன்னு 3 எழுத்து ஃபாலவை
இஃப் அவ்வளன்னு மாற்றுவாங்க, அரிதாக மாற்றுவாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது அதை வந்து நசரோட சொல்லி பார்த்துட்டோமா. இன்னொன்று வந்து இஃப் அவ்வள, இதுவும் ரேராக வரக்கூடியது தான், அரிதாகத்தான் வரும். இதுலேயும் 6 எழுத்து இருக்குது. கண்ணுக்கு 5 தான் தெரியும். ஆனால் வாவு 2 இருக்குல்ல, வாவு சத்து இருக்கிறதுனால 2 ஆயிடுச்சு. அதனால் வந்து அலிஃப் 1, ஃபா 1, ஐனு 1, வாவு இல்லாம, அப்போ 6 எழுத்து இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபஅலங்கிற அடிப்படைக்கு மேலே ஒரு அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, 2 வாவை சொருகியிருக்காங்க நடுவில். சரியா? ஃபே ஐன் லாமு அசல். அது போக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஈண்டு 1 சேர்த்துருக்குறாங்க. அந்த லாமுக்கு முன்னாடி இவ்வண்ணா வானா சேர்த்துருக்குறாங்க. அப்போ இவ்வண்ணா வானாவை எல்லாத்துலையும் சேர்க்கணும். இவ்வண்ணா வானாவை என்ன செய்யணும், இந்த வாவுக்கு சத்து வச்ச வாவை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அலிஃபுக்கு வந்து ஹம்சாவுக்கு கசர் வச்சு படிக்கணும். இப்போ உதாரணமாக நசரன் இருக்குது. நசரவை இப்போ அவ்வளவா சொல்லுங்க, இன் சவ்வர. சிம்பிளான இது, அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது. இன் சவ்வர அவ்வளன்றீங்கல்ல, இஃப் அவ்வளன்றீங்கல்ல, அவ்வள சொன்ன மாதிரி சவ்வர, இன் சவ்வர. அதே மாதிரி லரபவ சொன்னீங்கன்னா எது ரவ்வப, அந்த வாவு சொருவணும், 2 வாவு நடுவில் கொண்டு வைக்கணும். எது ரவ்வப. சக்கனன் இருக்குது, இஸ் கவ்வன, இஸ் கவ்வன. அந்த கணன் இருக்குல்ல, கணங்கிறத கவ்வனன்னு ஆக்கிற வேண்டியது. ரபன் லரபன் ரபன் இருக்குல்ல, ரவ்வபன் ஆக்கிற வேண்டியது. அப்போ நசர சரண் இருக்குல்ல, அதை சவரன் ஆக்கிற வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வடிவமும் இருக்கிறது. இதுவும் குறைவாக பயன்பாட்டில் உள்ள ஒரு வடிவம். இந்த மாதிரி வடிவத்தில் ஜாஸ்தியாக ஒரு சொற்கள் இருக்காது, குறைந்த அளவு சொற்கள் தான் இருக்கும். இது ஒரு வகையாச்சா. இதை வந்து நம்ம சொல்லி பார்க்கணும். எப்படி? இஃப் அவ்வள, இஃப் அவ்வளா, இஃப் அவ்வளு, இது ஆண்பால் படற்கையில் உள்ளது. அப்புறம் இஃப் அவ்வளத்து, இஃப் அவ்வளத்தா, இஃப் அவ்வள்ன பெண்பால் படற்கை. அதுக்கப்புறம் இஃப் அவ்வள்த, இஃப் அவ்வள்துமா, இஃப் அவ்வள்தும் ஆண்பால் முன்னிலை. இஃப் அவ்வள்தி, இஃப் அவ்வள்துமா, இஃப் அவ்வள்துன்ன பெண்பால் முன்னிலை. இஃப் அவ்வள்து, இஃப் அவ்வள்னா தன்னிலை, ஒருமை பன்மையாச்சா. இஃப் அவ்வள சொல்கிற மாதிரி வேற ஒரு சொல்ல சொல்லி பார்க்குறது. எப்படி? இன் சவ்வர, இன் சவ்வரா, இன் சவ்வரு, இன் சவ்வரத், இன் சவ்வரதா, இன் சவ்வர்ண, இன் சவ்வர்த்த, இன் சவ்வர்த்துமா, இன் சவ்வர்த்தும், இன் சவ்வர்த்தி, இன் சவ்வர்த்துமா, இன் சவ்வர்த்துன்ன, இன் சவ்வர்த்து, இன் சவ்வர்ணா. அப்போ எத்தனையாச்சு? 11 ஆயிடுச்சு. கூடுதலான, அதாவது 3 எழுத்துக்கு மேலே அதிகப்படுத்தின வினைச்சொற்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை வந்துருச்சு? 11 வந்துருச்சு. கடைசியாக உள்ளது 12. 12 என்னன்னு கேட்டால் இஃப் ஆல்ல. இந்த இஃப் ஆல்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எழுத்து குறைவாக தெரியுது. ஆனால் இதில் 6 எழுத்து இருக்குது. ஒரு அலிஃபு, ஒரு ஃபா, ஒரு ஐனு, அப்புறம் ஒரு அலிஃபு, லாமு 2 தடவை. அப்போ இஃப் ஆல்ல. இஃப் ஆல்லன்னு மாத்திரம் தான் என்ன செய்யணும்? ஃபஅலவ இஃப் ஆல்ல. இந்த இஃப் ஆல்லங்கிறதுடைய அசல் எப்படி இருக்கும்னு கேட்டால் இஃப் ஆலல. இந்த இஃப் ஆல்ல உடைய அசல் என்ன? இஃப் ஆலல. எதுக்கு உடைச்சு காட்டுறோம்னு கேட்டால் ஏற்கனவே பார்த்தோம்ல, 5வது இடத்துல உடையும்ல, அதுக்காண்டி இதை அசலை பார்த்துக்கணும். இஃப் ஆல்லன்னு சொன்னாலும் அதனுடைய ஒரிஜினல் வடிவம் எப்படின்னு கேட்டால் இஃப் ஆலல. ஆனால் சத்து செய்கிற சட்டத்தினால சத்து பண்ணிடணும். இதை இப்போ உதாரணமாக ஷரிபன் இருக்குது. இது எப்படி சொல்லணும்? இஸ் ராப. ஷரிபவில் சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துல ஷரிபவை சொல்வதாக இருந்தால் இஸ் ராப அப்படிங்கும்போது 6 எழுத்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம இது பண்ணி சர்ஃப் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் இஃப் ஆல்ல. இஃப் ஆலல தான். ஆலல என்று சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆல்ல சத்து தானே பண்ணணும், ஏற்கனவே படிச்சுட்டோம்ல. அதனால இஃப் ஆல்ல, இஃப் ஆல்லா, இஃப் ஆல்லு, இஃப் ஆல்லத்து, இஃப் ஆல்லத்தா, அது வரைக்கும் தான் சொல்லணும். இங்கே உடைச்சு போடணும். இஃப் ஆலல்ன, இஃப் ஆலன்னு இருந்துச்சுல, அதை வந்து இந்த இடத்துல என்னவாகும்னு கேட்டால் கடைசியில் வந்து சுக்கும் தான் இருக்கும். லல்ன நூனுக்கு முன்னாடி இந்த நூனு சேர்க்குறாங்கல்ல லாஸ்ட்டில் பெண்பாலுக்கு, அதுக்கு முந்தின எழுத்துல ஃபஅல்னு வருதுல்ல, ஃபஅல ஃபஅல்ன, நசர நசர்ன,
ஃபத்தஹ்னன்றது இந்த கடைசியில் சுக்கூன் வர்றதுனால இந்த லாமுக்கு சுக்கூன் தான் வரும். ரெண்டாவது லாமுக்கு சுக்கூன் வந்தால் சத்து பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இஃப் ஆல்ல இஃப் ஆல்லா இஃப் ஆல்லு இஃப் ஆல்லத்து இஃப் ஆல்லத்தா இஃப் ஆலல்ன, அதுக்கப்புறம் அதே மாதிரி போயிட்டு இருக்கும். இஃப் ஆலல்த இங்கெல்லாம் சுக்குனா வந்து அல்தன் சுக்குன் தானே லாமுக்கு. இஃப் ஆலல்த அல்துமா இஃப் ஆலல்துமா இஃப் ஆலல்தும், அந்த லல்னு ஏன் படிக்கிறோம்னு கேட்டால் ரெண்டாவது லாமுக்கு சுக்கூன் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது லாமுக்கு சுக்கூன் வந்துடுது. இஃப் ஆலல்தும் இஃப் ஆலல்தி இஃப் ஆலல்துமா இஃப் ஆலல்துன்ன இஃப் ஆலல்து இஃப் ஆலல்னா, இது வந்து இஃப் ஆல்லன்னு மாற்றுறது. இதுக்கு வேற ஒரு சொல்லையும் சொல்லி பார்த்துடலாம். இன்சார நசரோட இருந்து இன்சாரர சொல்லக்கூடாது, அதனால இன்சார. அப்போ இன்சாரா இன்சாரு இன்சாரத்து இன்சாரதா இன்சாரர்னு இங்கே உடையுது பாருங்க. இன்சாரர்ன அப்புறம் பூரா உடஞ்சே வரும். இன்சாரர்த்த இன்சாரர்த்துமா இன்சாரர்த்தும் இன்சாரர்த்தி இன்சாரர்த்துமா இன்சாரர்த்துன்ன இன்சாரர்த்து இன்சாரர்னா, இப்படி வருது. அப்போ இதில் என்னன்னு கேட்டால் இந்த வடிவமும் அரிதாக உள்ளதுதான். நம்ம படித்ததில் இது வரைக்கும் எத்தனை 15 படிச்சிருக்கிறோம். 15 வடிவங்கள். 15 விட எப்படி படிச்சிருக்கிறோம் இந்த பாருங்க. அவன் ஃபைல ஃபவுல அது பேசிக்கு, அது 3 விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கோம்னா 3 எழுத்தை வந்து அஃஅல ஃபஅல ஃபஅல, இது ஒரு 3. அதுக்கப்புறம் 4 எழுத்தை மாற்றுறது எப்படி? தஃஅல தஃஅல இஃப்தஅல இன்ஃபஅல இஃப்அல் 5 3 8 படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஸ்தஃஅல இஃப் அவ்அல இஃப் அவ்வல இஃப் ஆல்ல, இது ஒரு 4. இதெல்லாம் 6 எழுத்து இருக்கும். அப்போ 6 எழுத்தில் ஒரு 4, 5 எழுத்தில் ஒரு 5, 4 எழுத்தில் ஒரு 3, ஆக மொத்தம் 12. 3 எழுத்து சொற்களை இந்த 12 ஸ்டைலாக மாற்றுவாங்க. ஒரு நசர அப்படிங்கிற ஒரு சொல்ல எப்படி மாற்றுவாங்க? நசரோட அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. இந்த இருக்குல்ல, இதை வச்சுக்கிறோங்க. அன்சர நஸ்ஸர நாசர தனசர தனாசர இன்தசர இன்னசர இன்சர்ர, அதுக்கப்புறம் இஸ்தன்சர இன்சௌசர இன்சவ்வர இன்சார்ர, எதை வேண்டாம் எந்த ஒரு சொல்லையும் 12 விதமாக மாற்றலாம். இந்த 12ல் இந்த கடைசியில் உள்ள இந்த 3 வந்து குறைவாக பயன்பாட்டில் உள்ள விஷயங்கள். முதல்ல உள்ள 9 என்னது அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது. அதனால் இப்படி என்ன செய்யணும்? லரப கத்தலை எதை வேண்டாலும் 12 சொல்லி பார்க்கணும். இப்போ 12 சொல்லி நீங்கள் பழகணும். இப்படி எழுதி வைத்துக்கொண்டு ஃபத்தஹன்னு வச்சுக்கிறணும். ஃபத்தஹ வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? அஃப்தஹ, இதை வச்சுக்கிறணும். அஃப்தஹ இதை செலக்ட் பண்ணி ஃபத்தஹ ஃபாத்தஹ தஃபத்தஹ தஃபாத்தஹ இஃப்ததஹ இன்ஃபதஹ இஃப்தஹ இஃப் அல்லன்னா இஃப்தஹ இஸ்தஃப்தஹ, அப்புறம் இஃப்தௌதஹ, அப்புறம் இஃப்தவ்வஹ இஃப்தாஹ, இப்படி 12. அப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சோம்? சென்ற கால வினையில் ஃபஅல ஃபைல ஃபவுல 3 அடிப்படை. அந்த 3 எழுத்தை 4 எழுத்தை மாற்றுறாங்க. அஃபஅல ஃபஅல ஃபஅல. அப்புறம் 5 எழுத்தை மாற்றுறாங்க. தஃபஅல தஃபால இஃப்தஅல இன்ஃபஅல இஃப்அல்ல. அப்புறம் 6 எழுத்தை மாற்றுறாங்க. இஸ்தஃபஅல இஃப்அவ்வல இஃப்அவ்வல இஃப்அல்ல மாற்றுறாங்களா? இதை படிச்சிட்டோம்னா இதில் எல்லாத்தையும் ஃபஅல ஃபஅலான்னு நீங்கள் சொல்லி என்ன செய்யணும்? பழகி ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை என்ன செய்வோம்? நாளைக்கு விட்டுட்டு நாளை கழிச்சு பார்ப்போம். நாளைக்கு இந்த மொழி அர்த்தம் சொல்கிற பாடம் இருக்கிறதுனால அடுத்த நாள் பார்ப்போம்.